இப்போ நம்ம வீட்டில் ஒரு காரே இருந்தாலும் சரிங்க, இல்லை 2 பைக்கு தான் சரிங்க, அந்த வீட்டில் கண்டிப்பாக ஸ்கூட்டர் இல்லாமல் இருக்குமா சொல்லுங்க? எல்லா வீட்லையும் கண்டிப்பாக ஸ்கூட்டர் வந்துருது. அப்படி ஸ்கூட்டர் எடுக்க போகிறோம் அப்படி முடிவு பண்ணோம்னாக்கா, அந்த ஸ்கூட்டரில் நம்ம என்னென்ன வாங்கணும், என்னென்ன இருக்கும் நம்ம யோசிப்போம். நம்ம அதில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மைலேஜ் குறைஞ்சாலும் கொஞ்சம் நல்ல மைலேஜும் நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைப்போம் நமக்கு. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்தா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹீரோவில் டெஸ்டினி 125 அப்படிங்கிற ஸ்கூட்டர் தாங்க அது. இந்த ஸ்கூட்டர் ஆல்ரெடி இருக்க ஸ்கூட்டர் தான். பட் இப்போ இதில் ஆல் நியூவாக சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நான் உங்கள் பேட்ரிக். நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஜிஎன்டி ஃபேமிலி தான். வெல்கம் பேக் டு அவர் ஜிஎன்டி ஃபேமிலி. நீங்களாம் பண்ண வேண்டிய சின்ன விஷயம் தான். எல்லாருமே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்க. நீங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ரிவ்யூக்காக நம்ம வெஹிக்கிள் கொடுத்தது தஞ்சாவூருக்கு அபியன் மோட்டார்ஸ் தான். அவங்கள கான்டாக்ட் டீல கீழே கொடுக்குறேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்க. அவங்க டெஸ்ட் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வெஹிக்கிள் அப்படி சேவ் பண்ணுங்க. இந்த வெஹிக்கிளில் ஒரு மல்டி கிளாஸ் கொடுத்துருக்கா சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 6லேருந்து 7 கலர் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பத்திரிக்கை 3 வேரியன்ட் இருக்கு. வி ZX ZX Plus அப்படிங்கிற 3 வேரியன்ட் இருக்குது. நம்ம அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வாங்க ஃபர்ஸ்ட் டிசைன் ஆரம்பிப்போம். நம்ம டிசைனை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான மாற்றமாக பார்க்குறது நம்ம வந்து ஹெட்லைட்டுங்க. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்இடி ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம மேலே பொறுத்த வரைக்கும் ஹைபி மேலே வந்துடுது. அப்புறம் கூடவே டிஆர்எல் வந்துடுது. ஒரு நல்ல குட் லுக்கியாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து ஹாலஜெல்லாம் இருந்துச்சு. இப்போ டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களும் அப்டேட் பண்ணிட்டாங்க தங்களை. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ட் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா நமக்கு நல்ல விஷயம் கிடைக்குங்க நமக்கு. அதே போல் ஹை பீம் லோ பீம் மேலே இருக்குது. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஹாலஜெல்லாம் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பைக் ஓட்டுற போய் பார்ப்போம். நம்ம என்ன அப்படின்னாக்கா இண்டிகேட்டர் வந்து நம்ம தெரியாமல் நம்ம வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு போட்டோம். நம்ம இப்போ இண்டிகேட்டர் நம்ம ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னாக்கா ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணால் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம பைக் ரைடு போகல ரைடு போகிறப்ப பார்ப்போம். நம்ம அதை ஃப்ரண்ட்டில் நல்ல மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இது மெட்டலாக தான் இருக்குது. இது ஃபைபரில் இருக்குது. இதுவும் ஃபைபரில் இருக்குது. இது நல்ல மெட்டலில் இருக்குது. இதுவும் மெட்டல் தான் இருக்குங்க. தெரியுதா? நல்ல மெட்டலில் தான் இருக்குது. இதெல்லாம் சைடில் இருக்குது. நல்ல மெட்டலில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஆக்டிவாவில் ரொம்ப நாளாவே நம்ம வந்துட்டு மெட்டலில் பார்த்துட்டு திடீர்னு இப்போ போட்டிருக்க ஆக்டிவாவில் ஃபைபரில் போட்டிருக்குது. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆக்டிவாவே அந்த மெட்டல் பாடி தான் நமக்கு வந்து பிடிக்கும் நமக்கு இதில். பட் அதில் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. பட் ஹீரோ அதில் ஜெயிச்சிட்டாங்க உங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு மிரர் பொறுத்த வரைக்கும் பாடி கலராக மிரர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நல்ல டிசைன்ஸ் இருக்குது. பார்க்கறது நல்ல சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் உங்களுக்கு. இதில் டபுள் கலர் கொடுத்துருக்கு. நல்லா இருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் கன்சோல் உங்களுக்கு கன்சோலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது உங்களுக்கு. முன்னாடி வந்து அன்லாக்ல இருந்துச்சு. இப்போ டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக் மாடல் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ளஸ் அன்லாக் சேர்த்து தான் வரும் உங்களுக்கு. இந்த டாப் மாடல் போகிற வரைக்கும் நமக்கு வந்து டிஜிட்டல் வந்துடுது. இதில் நம்ம என்னென்ன பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா சைஸ் அண்ட் இண்டிகேட்டர் வந்துடுது. ஃபியூவல் கேஜ் வந்துடுது. வெஹிக்கிள் ஆன் பண்ணிக்கணும். நம்ம இதில் நம்ம கிலோமீட்டர் ரேஞ்ச் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு காட்டும். நமக்கு டைமிங் காட்டி எடுத்து நமக்கு ஃபியூவல் வந்து எம்டியாக உங்களுக்கு காட்டுறது. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எம்டி உங்களுக்கு. இதில் பிரைட்னஸ் வச்சுக்கலாம் நமக்கு. இதில் இது வந்து நமக்கு வந்து பிரைட்னஸ் தேவைப்படுது அப்படின்னாக்கா நமக்கு வந்து இப்போ ரொம்ப வெளிச்சத்தில் போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து சரியாக தெரியாத பட்சத்தில் நமக்கு வந்து பிரைட்னஸ் வச்சுக்கலாம் நமக்கு. இதில் இது போல விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. சுவிட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. சுவிச்சஸ் பார்க்கறதுக்கு நமக்கு இந்த சுவிச்சஸ்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்கும். நமக்கு பாருங்க நமக்கு வந்து எப்படி இருக்குது ஒரு ரெட்ரோ பைக்கில் இருக்குல்ல அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் ஐத்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஐத்ரீஸோட ப்ளஸ் பற்றி தெரியும் உங்களுக்கு எல்லாமே. ஐத்ரீஸோட பயன் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து நம்ம ரன்னிங்லேயே இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு ஒரு கால் வருது, இல்லை நம்ம ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட, நம்ம வண்டி ஆன் பண்ணிட்டோம். வண்டியை ஆன் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ஒரு கால் வருது. நமக்கு பைக்கில் போயிட்டு இருக்கா கால் வருது. நம்ம வண்டி ஓரம் வண்டி பாட்டி நம்ம ஃபோன் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னாக்கா வண்டியை வந்து ரன்னிங்லேயே இருக்கும். ரன்னிங்ல என்ன ஆகும்? நமக்கு வந்து ஃபியூல் வேஸ்ட் ஆகும். ஃபியூல் வேஸ்ட் ஆனால் மைலேஜ் கம்மியாகும் நமக்கு. இல்லை பொல்யூஷன் இதாகும் உங்களுக்கு. இது போல விஷயங்கள்லாம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஐடில் மோடுக்கு போய்டும். நமக்கு ஐடில் மோடு போனதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம பிரேக் அப்ளை பண்ணிட்டு ஆக்சிலேட் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ் ஆகிடும். இதை நம்ம ரைட் போகிறப்ப நான் ஓட்டி காட்டுறோம் உங்களுக்கு. அதை பார்ப்போம் நம்ம. அதை அதே போல் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹீரோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. இது பாருங்க வெறும் ஸ்டிக்கர் தான் இது. இது பாருங்க இது நேம் பேஜாக கொடுத்தா நல்லா இருந்திருக்குது. மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் கலர்ஸ்லாம் நல்லா குட் லுக்கிங்காக இருக்குது. கலர்ஸ் பார்க்கறதுக்கு இங்கெல்லாம் வந்து குரோம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெட்ரோ ஃபீல் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு ரெட்ரோ ஃபீலை காட்டுறதுக்காக இந்த பாருங்க இங்கெல்லாம் குரோம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாருப்பா கேட்டா? இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து குரோம்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, தேவையில்லை நமக்கு. குரோமே இல்லாமல் நல்லா இருக்குது. ஜூபிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் குரோம் எவ்வளோ கம்மி பண்ணா பார்த்தீங்களா? முன்னாடி ஜூபிட்டரில் எவ்வளோ குரோம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜூபிட்டரில் வந்து குரோம் நிறைய கம்மி பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸ்பேஸ் வந்து கம்மின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் குழந்தைங்க நிற்க முடியுமா அப்படின்னாக்கா அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கனாக்கா மற்ற காம்பேட்டிவ் வெஹிக்கிள் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் குழந்தைங்க கொஞ்சம் நல்லாவே நிற்கலாம் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தெரியல. நம்ம நிப்பாட்டி பார்க்கல. எனக்கு இதில் ஒரு விஷயம் ரொம்ப உறுத்தலாக இருக்குது. என்ன அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பேக் மாட்டுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க.
இது மேக்ஸிமம் வெயிட் 3 kg தாங்கும் அப்படின்னாங்க. ஓகே சூப்பர் தான். பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு பேக் மாட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து இங்கே மாட்டணும் அப்படின்னாக்கா இப்படி நிற்கணும் நமக்கு. அப்படின்னாக்கா நமக்கு ஒரு இதாக இருக்கும். இப்படி மாற்றணும்னாக்கா இப்படின்னா ஓகே நமக்கு. இதை பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே படுத்துருது நமக்கு இதில். அப்புறம் கால் எங்கே வைக்கிறது நம்ம, புரியுதுங்களா உங்களுக்கு? கால் வைக்கணும் நமக்கு ஸ்பேஸ் வேணும் நமக்கு அப்படின்னாக்கா இங்கே மாட்டினா நம்ம வந்து கால் வச்சுக்க முடியும் நமக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேக் பேக்லாம் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும். பார்த்தீங்க நீங்களே இதை வந்து இப்போ ஒரு லேடிஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹேண்ட் பேக் மாட்டிக்கலாம் உங்களுக்கு, அதெல்லாம் நோ இஷ்யூ உங்களுக்கு. அதே போல் வந்துட்டு ஒரு கேரி பேக் இப்போ ஒரு திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா கேரி பேக் மாட்டிக்கலாம் நமக்கு, அது ஓகே தான், நோ இஷ்யூ. அதே போல் இங்கே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் வந்துருக்கு, அவங்க வந்து மொபைலுக்கு வச்சுக்கலாம், நமக்கு வச்சுட்டு சார்ஜ் எப்படி போட்டுக்கலாம், நமக்கு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. யூஎஸ்பி போர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 1302 வீல் பேஸ் உங்களுக்கு. லென்த்தை பொறுத்த வரைக்கும் 1862 லென்த்துங்க. வண்டி நல்லா ப்ராடாக இருக்குங்க பார்க்குறதுக்கே உங்களுக்கு. இந்த பழைய டிஸ்பிளேக்கு இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த இடத்துல நல்லா வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது, உங்கள் வெஹிக்கிளாக இருக்க தெரியுது உங்களுக்கு. அந்த வண்டி ரொம்ப ஸ்லிம்மாக தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 770 mm சீட் ஹைட். இது சீட்டில் உட்காந்து பார்ப்போம் நம்ம. இப்போ இது காம்பவுண்டர் வெஹிக்கிள் காட்டிலும் கொஞ்சம் சீட் ஹைட் கொஞ்சம் பெருசு தான். பட் அதனால நமக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சின்ன மினிமமாக டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். இது எதனால நமக்கு சீட் ஹைட் பெருசாக இருக்கலாம் என்ன ப்ளஸ் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ஹைட்டில் ரொம்ப பெரிய ஹைட் கிடையாது, நான் ஒரு மிடிலான ஹைட் தான், ஒரு 5.2 5.3 இப்போ. இதுவே இன்னும் ஹைட்டான இருக்கா உட்காடுறாங்க அப்படின்னாக்கா அவங்க இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அதை மைண்டில் வச்சு தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான். இப்போ நமக்கு வந்து இதை முட்டி அடிக்க பார்ப்போம். நமக்கு நல்லா இருக்குங்க, சான்ஸ் இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே நம்மளால் திருப்ப முடியுது. வண்டி வெயிட்டும் பெரிய வெயிட்டு கிடையாதுங்க. ஒரு வந்து காம்பவுண்டர் வெஹிக்கிள் காட்டிலும் இதுவும் அது ஈக்குவலாக இருக்குது உங்களுக்கு. நல்லா 115 கிலோங்க. இது வீட்டில் லேடிஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நோ ப்ராப்ளம், அவங்க நல்லா ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா மற்ற வெஹிக்கிள் காம்பவுண்டர் வெஹிக்கிள் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து பெருசாக டிஃப்ரெண்டாக இல்லை, அதே போல தான் இருக்குது. ஆக்சுவலாக சீட்டே நல்ல குஷன் நல்லா தான் இருக்குது. அதுவும் பினியன் சீட்டு இன்னும் சூப்பராக இருக்குது கம்பேர் பண்ணுறப்ப. இதை கம்பேர் பண்ணுறப்ப பினியன் சீட்டு வந்து சூப்பராக இருக்குது. அவங்க உட்காரத்துக்கும் இப்போ லேடிஸ் உட்காடுறாங்க அப்படின்னாக்கா ஃபேமிலி பைக், ஏன் ஃபேமிலி பைக் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சீட் லென்த்தை பாருங்க உங்களுக்கு. சீட் லென்த்தே நல்லா நீட்டாக பெருசாக இருக்குது. இது தெரியல எனக்கு. சீட் லென்த்தை பாருங்க, நல்லா பெரிய லென்த்தாகவே இருக்குது சீட் லென்த்து. இதில் பினியன் உட்காரத்துக்கு நல்லாவே இருக்குது. இப்போ மேடம் உட்காராங்க, வீட்டில் வந்து ஒரு லேடிஸ் உட்காராங்க அப்படின்னாக்கா சூப்பராக உட்காரலாம், பிரச்சனை கிடையாது. அதே போல் பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் மாடலில் பேக் ரெஸ்ட் வந்துருது. இது வந்து டபுள் சைடு போட்டு உட்காரப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ சிங்கிள் சைடு உட்காரத விட டபுள் சைடு போட்டு உட்காரப்ப பேக் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. லாங்கில் போகிறாங்க அப்படின்னாக்கா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே போல் முன்னாடி பெட்ரோல் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாகவே இருக்கும். பெட்ரோல் கேப் பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. பெட்ரோல் கேப் வந்து ஓப்பனாகவே இருக்கும். ஓப்பன் பண்ணால் பெட்ரோல் கேப் வந்துடும். பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மற்ற காம்பவுண்டர் வெஹிக்கிள் மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம. பாருங்க, இப்போ பார்ப்போம் நம்ம. இதை சூப்பராக பாருங்க இது. ஓகே, இப்போ இது உள்ளதான் இருக்கு நமக்கு. இது டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5.3ங்க. இது அதாவது 5.3 லிட்டர் கொண்ட டேங்க் கெப்பாசிட்டி. பேக் டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு உங்களுக்கு. டியூல் டோன்ல கொடுத்துருக்கப்ப எனக்கு வந்து சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. அது இந்த குரோம் மாதிரி எப்படி சொல்றது, ப்ரௌனிஷ்ல கொடுத்துருக்காங்க. நல்லாவே லுக் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இண்டிகேட்டர் சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஸ்கூட்டருக்கு சொல்லலாம் உங்களுக்கு. பர்ஃபெக்டாக ஸ்கூட்டர், அதாவது இவங்க நிறைய டிஃபரெண்ட் ஆகிட்டாங்க உங்களுக்கு முன்னாடியோட. இப்போ வர ஹீரோ வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. நல்லாவே இருக்கு உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு எனக்கு. இது அதே போல டைலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே உங்களுக்கு இது ஹச் சிம்பிள் தெரியும் உங்களுக்கு. நான் வெஹிக்கிள் ஆன் பண்ணி காட்டுறேன், பார்ப்போம் நம்ம. இதை இங்கே அவங்களுடைய ஹச் சிம்பிள் அந்த லோகோ கொடுத்துட்றாங்க. இங்கே ரிஃப்ளெக்ட் வந்துடுது. மட்லாப் வந்து இந்த வரைக்கும் இருக்குது. அதனால நமக்கு மழை காலத்தில் பிரச்சனை கிடையாது. இதில் மற்ற ஸ்கூட்டர் மாதிரி இல்லாமல் இதில் இன்னும் கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா இங்கே ஒரு மட்லா கொடுத்துருக்காங்க மழை காலத்தில் பாருங்க. இப்போ நான் ஓட்டிட்டு இருக்கேன், சேலாம் பட்டுருக்குது. பட் இது வந்து இங்கே திரும்பி போகாமல் இருக்கு பாருங்க. இங்கே ஒரு மட்லாப் இருக்குது, இங்கே ஒரு மட்லாப் இருக்குது. 2 கொடுத்துருக்காங்க, டியூலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் தான் அது போகும் உங்களுக்கு. பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. சீட்டை பொறுத்து டியூல் டோன்ல கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது சீட் கலர் உங்களுக்கு. ஒரு பிளாக்கும் ஒரு ப்ரௌனும் கலந்த மாதிரி இருக்குது. நல்லா குட் லுக்கிங்காக இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீ கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல ஸ்கூட்டர் வச்சிருக்கவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு. வாங்க இப்போ நம்ம பிரேக் சஸ்பென்ஷன் பற்றி பேசுவோம். நம்ம டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷனும் R12லையும், ரியரை பொறுத்த வரைக்கும் 100/80 செக்ஷன்லையும் R12லையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரேடியஸ் டயர் தான் நமக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க எப்பவும் போல. ரியரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ட்ரம் உள்ள வெஹிக்கிளும் இருக்குது. நம்ம டாப் அண்ட் மாடலுங்கிறனால இதில் டிஸ்க்கும் அதில் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 190 mm டிஸ்க்கும். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இதில் பைப்ரி பிரேக் கொடுத்துருக்காங்க. பைப்ரி பிரேக் வந்து சரியான காஸ்ட்லியான பிரேக்குங்க. அது அதில் கொடுத்துருக்க ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க பெரிய விஷயம் தான் அது. பிரம்மோ அப்படிங்கிறது ஒரு இட்டாலியன் கம்பெனிங்க. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு.
அதோட சப் பிராண்ட் தான் வந்து பைப்ரி அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் அதை வந்து இங்கே பைப்ரிங்கிற பேரில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நல்ல பிரேக், செமையான பிரேக் இது உங்களுக்கு. அதே போல் எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல டயர் தான் உங்களுக்கு. எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய மாற்றமே இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது அது போல இல்லாமல் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க பழைய டிஸ்னிக்கு இதுக்கும் செம சூப்பராக இருக்குங்க. அது உங்களுக்கு இது வந்து குரோம்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. பார்க்கறது செம குட் லுக்கிங்காக இருக்குது. அதே போல் இப்போ நம்ம வந்து வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் ரோடு கேட்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்மூத்னஸாக இருக்குங்க உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகேங்க, நல்லாவே இருக்குது. ஒரு ஆஃப் வெல்கமெட் கண்டிப்பாக வைக்கலாம் நமக்கு. அது இல்லாமல் திங்ஸ் எதுவும் வச்சுக்கலாம் நமக்கு. இங்கே லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்து 18 லிட்டர் கொண்ட கெப்பாசிட்டிக்கு இது. இங்கே டெஸ்டினி அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் உள்ளார வந்து ஒரு ஃபியூஸ் கேரி மாதிரி இருக்கும் நமக்கு. அது லேப்டாப்பில் போட்டு நமக்கு வந்து என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க உங்களுக்கு. அது போல விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் டெஸ்டினோட கீங்க. இது இந்த கீ ஃபங்க்ஷனில் இந்த கீழே என்னென்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் பார்ப்போம் நம்ம. வாங்க பார்க்கலாம். இந்த கீயை பொறுத்த வரைக்கும் இப்போ வண்டி சைடில் இருக்குது, தெரியுது உங்களுக்கு. கீயை போட்டுக்கணும் நம்ம. ஓகே, இப்போ சைட் லாக் எடுத்தாச்சு நமக்கு. அதே இதை இப்படி திரும்பணும் அப்படின்னாக்கா வண்டி இக்னிஷன் ஆன் ஆகிடுச்சு நமக்கு. சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து ஃபியூல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணி பேக் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஓப்பன் ஆகிடுச்சா? அதே போல் இப்போ வந்துட்டு பூட் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? பூட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா ப்ரெஸ் பண்ண தேவையில்லை நமக்கு. அப்படியே ஓப்பன் பண்ணால் போதும் நமக்கு. ஓகே, சரிங்களா? இத்தனை விஷயம் இந்த ஃபங்க்ஷன் இதில் ஆப்ரேட் ஆகுது. இல்லை கீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்கானாக்கா என்ன பாருங்க, ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்க, ரொம்ப தின்னாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் பயமாக இருக்குல்ல நமக்கு, டப்பு திருவிடுவோமா அப்படின்னு பயமாக இருக்கும் நமக்கு. அது வாங்க இப்போ நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். நம்ம வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 125 கொண்ட சிசி தான் இது. பட் பர்ஃபெக்டாக பார்க்கணும் அப்படின்னாக்கா 124 சிசிங்க இது. ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் இது 8.9 ஹார்ஸ் பவருங்க. இது டார்க்கை பொறுத்த வரைக்கும் 10.29 கொண்ட டார்க்குங்க. இது ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பு. ஓகேங்க, நம்ம ஓவராலாக வெஹிக்கிளை பார்த்தாச்சு நமக்கு. இப்போ நம்ம வெஹிக்கிள் ரைட் பண்ணுவோம். நம்ம ரைட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் பேசுவோம். நமக்கு ஓட்டுறப்ப நம்ம டாப் ஸ்பீட் பார்ப்போம், பிரேக்கை பார்ப்போம், சஸ்பென்ஷன் பார்ப்போம். நமக்கு அந்த i3 சொல்லல அதுவும் பார்ப்போம் நமக்கு. வாங்க வெஹிக்கிள் ஓட்ட போகலாம். நம்ம இப்போ நம்ம ரைடு கிளம்புவோம். நம்ம இதுதான் கீயோட திக்னஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதுக்கு மேலே மெலிசாக பண்ண முடியாதுங்க. அது இதுக்கு மேலே மெலிசாக பண்ணாக்கா இப்படி உடச்சிடலாம் நம்ம. அப்படிதான் இருக்குது. இதுவே பயமாக தான் இருக்குது பாருங்க, இவ்வளோ தின்னாக இருக்குது அது. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. நல்லா இருக்குது. இந்த கிளஸ்டர் பக்கத்தில் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. இதை வந்து இப்போ வெயில் இப்போ நான் எடுக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதே தெரியும் உங்களுக்கு. 12:35 ஆகிடுச்சு. இப்போ அது உங்களுக்கு பரவாயில்ல, டிஸ்பிளே நல்லா தெரியுது உங்களுக்கு. இன்கேஸ் தெரியணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இதில் பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். ஓகேவா? ரைட், சரி சரி, அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே கிளம்புவோம். அப்படி நம்ம நல்லா இருக்கு. இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கு. மிரர்ஸ் நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே வந்துட்டு மிரர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ராடா இருக்கு. மிரர்லாம் உங்களுக்கு பின்னாடி உட்காந்தாலும் நமக்கு மறைக்காம அந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. இது வந்து வேறு பிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு. இது கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்கிறனால கொஞ்சம் நல்லா பேக் நல்லா தெரியுது உங்களுக்கு. தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து டாப் ஸ்பீட் எப்படி போகணும்னு பார்ப்போமா நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் 0ல போய்க்கோம் நம்ம. இப்போ நம்ம மறுபடியும் மூவ் ஆகலாம். அப்படியே 40, 44, 45, 50, 53, 55. ஓகே, 75 தானே என்னால் போக முடியாது. அதுக்கு மேலே முடியாதனால சேஃப்டி முக்கியம் ப்ரோ. எல்லாருக்கும் சேஃப்டி முக்கியம். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஜஸ்ட் இது உங்களுக்கு போய் காட்டணும், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா ஸ்கூட்டர்லாம் யாரும் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க நமக்கு. ஹாஸ்பிட்டல் என்ன போகுது அப்படி தெரியுது, வேற முடியாது உங்களுக்கு. இப்போ நம்ம இண்டிகேட்டர் போடுவோம். நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் நான். ஓகேவா? இண்டிகேட்டர் எரியுதா உங்களுக்கு? இதை நான் ஆஃப் பண்ணல உங்களுக்கு. ஆஃப் பண்ணாமல் போயிட்டு இருப்போம் நம்ம. அதுவே ஆஃப் ஆகும் பார்ப்போம் நமக்கு. அதான் அதுவே ஆஃப் ஆகும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் ஆஃப் ஆகும் அப்படின்னு இருக்காங்களே, பார்ப்போம். ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம பர்பஸாக தான் ஆஃப் பண்ணாமல் இருந்தோம். ஓகே,
சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்காது உங்களுக்கு. ஏன்னா சீட்டு கொஞ்சம் பெரிய நல்லா லாங் சீட்டா இருக்குது உங்களுக்கு உட்கார்றதுக்கு. எனக்கு வந்து கம்ஃபர்டா இருக்காது. ஓகேங்க, இப்போ நம்ம சஸ்பென்ஸ் தான் பார்ப்போம். நம்ம இதில் இந்த ரோடு கொஞ்சம் ஆஃபர்டாக இருக்கும் நமக்கு. இதில் சஸ்பென்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஐபிஎஸ் யூசேஜ் பார்ப்போம் இப்போ நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 48 போயிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு கால் வருது இப்போ அப்படின்னு நினச்சிங்க. நமக்கு கால் வருது, நம்ம வண்டி ஓரம் கட்டுறோம். நம்ம கால் அட்டன் பண்ணுறதுக்காக ஓரம் கட்டுறோம். நம்ம நிப்பாட்டிட்டு வண்டி வந்து அப்படியே இருக்கு உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8 செகண்ட் ஆகுதுங்க. அது இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மற்ற வண்டி பார்க்குறப்ப. ஓகே, பரவாயில்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா 8 செகண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ திரும்பி நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. நமக்கு ஆக்சிடென்ட் கொடுத்தா போதும் நமக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. இது i3 யூஸ் வச்சுருக்காங்க நமக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலிஸ்ல கண்டிப்பாக ஸ்கூட்டர் இருக்குங்க. அவங்க கார் வச்சிருக்காங்க, இன்னொரு பைக் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அடிஷ்னலாகவே கண்டிப்பாக ஸ்கூட்டர்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. அதை எந்த ஸ்கூட்டர் எடுக்குது அப்படிங்கிறதா இப்போ வந்து பெரிய காம்படிஷனாக போயிட்டு இருக்கு. ஓகேங்க, இப்போ நம்ம வெஹிக்கிள் ஓட்டி பார்த்தாச்சு. நமக்கு ஓட்டின வரைக்கும் நமக்கு வந்து சஸ்பென்ஷன், பிரேக்கு, டாப் பிரேக்கும் பார்த்தாச்சு. நம்ம இப்போ நம்ம எக்ஸோரூம் ப்ரைஸும் மைலேஜ் பார்ப்போம். நம்ம இது பேசிக் மாடலை பொறுத்த வரைக்கும் 84 ஆரம்பிக்குது எக்ஸோரூம். டாப் மாடலை பொறுத்த வரைக்கும் 94 எக்ஸோரூம் இருக்குது உங்களுக்கு. இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அபிநமிட மோட்டார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கான்டாக்ட் டேட்டில் கீழே கொடுக்குறாங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் கம்பெனி சொல்கிற மைலேஜை பொறுத்த வரைக்கும் 59 சொல்கிறாங்க. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 45 to 50 கொடுத்தாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா அது 125cc, இது வந்து 110cc கிடையாது, ஒரு 125cc அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு இது வந்து ஒரு 45 to 50 கொடுத்தாலே ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வீடியோவில் கமெண்ட்டில் தெரிவிங்க. அது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற வியூஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். நம்ம உங்களுடைய நண்பர்கள் யாரும் ஸ்கூட்டர் வாங்குற பிளானில் இருந்தாங்கனாக்கா நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பேட்ரிக்.